குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான். இது ஈஸியா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க சொல்லி தர போறோம். சனி லியோன் பர்கர். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாம ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1 கப்பு குடமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாவை போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கப் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்க நான் ஸ்டாப்பா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், 1/2 கப்பு துருவின சீஸை போட்டுட்டு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். சீஸும் அதே சமயத்துல நல்லா உருகி நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 100 கிராம் பன்னீரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு மொட்சரெல்லா சீஸையும் சேர்த்துக்கோங்க. இப்ப மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஆட் பண்ணிருக்க சீஸும் உருகி உருகி ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ இந்த சீஸி ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம ஒரு பர்கர் பன் எடுத்து அதை சென்டர்ல கட் பண்ணணும். ஆனா ஃபுல்லா வெட்டிடக்கூடாது. ஒரு எண்ட்ல அட்டாச்சா இருக்கணும். இப்போ இந்த சீஸ் ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ள ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா எட்ஜஸ்லயும் அதை நல்லா ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அதை சிம்ல வச்சு உருக்கிட்டதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிடுங்க. இப்போ நாம ரெடி பண்ணிருக்க பர்கர் எடுத்து இதை ஃபுல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வேக வைக்க போறோம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி அதை நாம டோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க இதை எடுத்து தாராளமா சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சீஸியா டேஸ்டியா இருக்க போகுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணணும்.